சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த பாதிப்பு எப்படி இருந்தது? காட்டாற்று வெள்ளம் போன்ற அந்த பாதைகளில் நீர் வந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்று வரக்கூடிய மீட்பு பணியின் அண்மை செய்தியாக 7வது சடலமும் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போது 7வது நபரும் மீட்கப்பட்டிருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? 3வது நாளாக திருவண்ணாமலை மலைச்சரிவு பகுதியில் மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் காலையில் 7 மணிக்கு தொடங்கிய இந்த 3வது நாள் மீட்பு பணியில் தற்போது காணாமல் போகிருந்த மீதி இருந்த 2 சடலங்களும் கண்டறியப்பட்டிருக்கின்றது. 5 சடலங்களும் ஒரே வீட்டில் நேற்று மீட்கப்பட்ட நிலையில் அவர்கள் வாசலில் தப்பித்து செல்வதற்காக முயன்ற போது அவர்கள் மண்ணில் சிக்கியிருக்கலாம் என்பது தெரிய வந்ததை அடுத்து NDRF மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து அந்த பகுதியில் அவர்கள் வீடு வாசல் எந்த பகுதியில் இருந்தது, மண்மேடாக காட்சியில் இருக்கக்கூடிய பகுதியில் எந்த இடத்தில் முதலில் எடுக்கலாம் என்றால் அது சரிவான பகுதி, மேலிருந்து தூண்டும் போது அந்த JCB வாகனம் மற்றும் மீட்பு படையினருக்கும் ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல் இருந்தது. அதனால் பொறுமையாக அந்த பகுதியில் சில இடர்பாடுகளை சந்தித்தாலும் மீட்பு பணியை துரிதப்படுத்திய போது அந்த வீட்டு வாசலில் வெளிப்பகுதியில் வைத்து அந்த இடத்தை தோண்டும் போது அந்த 2 சடலங்களும் ஒரு இடத்தில் இருப்பது தெரிந்திருக்கிறது. கீழே ராஜ்குமாரும் அங்கே மேல ரம்யா அந்த சிறுமியின் சடலமும் அருகருகே இருந்தது. 2 சடலங்களும் தற்போது முழுமையாக எடுக்கக்கூடிய பணியானது ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. தற்போது அந்த சடலத்தை முழுமையாக எடுக்கும் பணியானது தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிதைந்த நிலையில் சடலங்கள் இருப்பதனால் ஒரு தூரமாக இருக்கும். அதனால் யாரும் இந்த பகுதிக்கு வர வேண்டாம், யாரும் இங்கு பார்க்க வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்து அந்த பகுதியில் இருப்பவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அதன் பிறகு சடலங்களை முழுமையாக எடுக்கும் பணியானது தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்காக நன்றி ரகுவரன். மீண்டும் இணையலாம்.